சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாம்கள் மூலம் தங்களுக்கு வேலை கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள பெண்கள் இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தனர். மக்கள் குறை தீர்ப்பு முகாம் செவ்வாய்தோறும் நடைபெற்று வருகிறது. அதன்படி சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் இன்று சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்று வீடு, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களை அளித்தனர். இந்நிலையில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம்கள் மூலம் தங்களுக்கு வேலை கிடைத்துள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பெண்கள் குறிப்பிட்டுள்ளனர். நான் பிஏ முடிச்சிருக்கேன். ஜாப் இல்லாமல் வீட்டிலே தான் இருந்தேன். அப்புறம் இங்கே ஆர்கே நகர் தொகுதியில் செவ்வாய்க்கிழமை முகாம் நடத்திருந்தாங்க. அதில் நாங்கள் முகாமத்தில் எழுதி போட்டோம். டிகிரி முடிச்சவங்களுக்குலாம் வேலை தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் எழுதி போட்ட மூலயமா எங்களுக்கு வேலை கிடச்சிது. ஒரே வாரத்திலே எனக்கு கிடச்சிச்சு எனக்கு வேலை. இப்போ நான் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கேன். அதுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. நான் கொருக்குப்பேட்டிலேருந்து வரேன். நான் பிசிஏ படிச்சிருக்கேன். நான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தபோது அம்மா முகாம் ஆர்கே நகரில் நடந்துகிட்டு இருந்தது. அது வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கும். அதில் குறை தீர்ப்பு முகாமில் என்னோடய மனுவை கொடுத்துருந்தேன். நான் கொடுத்த ஒரு மாதத்துலேயே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அது என்னென்னு பார்த்தா மகளிர் நல மேம்பாட்டு ஆணையத்தின் கீழே எனக்கு வேலை கிடச்சிச்சு. அதில் என்னோடய குடும்ப வாழ்வாதாரம் முன்னேறும். இந்த வாய்ப்பளித்த முதல்வருக்கு நன்றி. நான் தண்டையார்பேட்டிலேருந்து வரேன். செவ்வாய்க்கிழமையான குறை தீர்க்கும் முகாம் இங்கே நடக்குது ஆர்கே நகர் தொகுதியில். நான் டிகிரி முடிச்சிருக்கேன். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தேன். அதுக்காக மனு கொடுத்து கொஞ்ச நாள்லேயே எனக்கு வேலை கிடச்சிடுது. நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக எனக்கு வேலை கிடச்சிருக்கு. இந்த வேலையை கொடுத்த அம்மா அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில் இதுவரை 155 பேருக்கு மக்கள் குறை தீர்ப்பு முகாம்கள் மூலம் ஒப்பந்த பணி கிடைத்துள்ளது. இவர்கள் அனைவரும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கங்களில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர்.